ஒரு அழகிய சிறுகதை. ஒரு தெரு வழியே ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் நடந்து வந்திருந்தான். ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண்மணியும் குழந்தையும் வெளியே வந்தனர். அந்த பெண்மணி அந்த குழந்தை கையில் அரிசியை கொடுத்து பிச்சைக்காரருக்கு தர்மமாக கொடுக்கச் சொன்னார். குழந்தையும் பிச்சைக்காரருக்கு தர்மம் அளித்து சிரித்தது. அதைக் கண்ட எதிர்த்து வீட்டு பெண்மணி அவளும் தன் குழந்தையை அழைத்து பிச்சைக்காரருக்கு பிச்சை அளிக்கச் சொன்னார். சிறிது காலம் சென்றது. 2 பெண்மணிகளும் இறந்தனர். வேலோகம் சென்றனர். அங்கு யமதர்மன் தீர்ப்பு வழங்கினார். ஒரு பெண்மணிக்கு சொர்க்கமும் மறு பெண்மணிக்கு நரகமும் தீர்ப்பாக வழங்கப்பட்டது. நரகத்தை தீர்ப்பாக வழங்கிய பெண்மணி யமதர்மனிடம் சண்டையிட்டார். நானும் தர்மம் அளித்தேன், அவளும் தர்மம் அளித்தால் எனக்கு நரகம், அவளுக்கு ஏன் சொர்க்கம் என்றார். அதற்கு யமதர்மன் கூறினார், பிச்சைக்காரனுக்கு தர்மம் அளித்து அந்த தர்மம் தன் பிள்ளைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பெண்மணி தனது பிள்ளையை அழைத்து பிச்சைக்காரருக்கு பிச்சையிட்டார். ஆனால் நீயும் உன் கையால் பிச்சை அளித்தாரல் நிறைய அரிசி போய்விடும் என்று எண்ணி உன் குழந்தை கையால் பிச்சையிட்டாய். தர்மம் ஒன்றாக இருந்தாலும்